கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறான். இந்த வார்த்தையை மனுஷனால் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக சொல்ல முடியாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொல்ல முடியுமா? முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் வேறு தேசத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுவோம். நீங்கள் சொல்ல முடியுமா, நான் உன் கூட இருக்கிற மகளே, நான் உன் கூட இருக்கிற மகனே? முடியாது. ஆனால் தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறான், சொன்னதை நிறைவேற்றுவான். உபாகமம் 31:8. யோசுவா கலங்கி போய் நிற்கிறான். எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்னால் வழி நடத்த முடியும்? ஆனால் அப்போ தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமாக சொல்லுகிறான், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை யோசுவாவுக்கு சொன்னால் இதை நிறைவேற்றினார். உங்களுக்கு சொல்கிறான், நிறைவேற்றுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷனால் சொல்ல முடியாத நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் தேவனால் சொல்ல முடியாததுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டா. சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறான், மனுஷன் எனக்கு என்ன செய்யலாம்? சொல்லலாம். உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுங்க, நான் உன் கயிறத்தை பிடிச்சிருக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களா? பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்களா? என்ன பண்ண போகிறேன்னு தெரியாத சூழ்நிலையில் இருக்கீங்களா? உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வந்து உங்களை பார்த்து சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 28:15. யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கிற, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறான். மனுஷன் கைவிட்டுருவான். மனுஷனை நம்பாதீங்க. உலகம் கைவிட்டுரும். பணம், ஆஸ்தி, புகழ், பெயர், அந்தஸ்து எல்லாம் உங்களை கைவிட்டுரும். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் கைவிட மாட்டா. எனக்கு ஒரு நண்பன் ஜோசப்னு சொல்லி, அவனுடைய தகப்பனார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவங்களுடைய தாயார், அவங்களுக்கு ஒரே அக்காவுடைய திருமணத்திற்காக வச்சுருந்த 40,000 ரூபா பணத்தை எடுத்து அவன் கையில் ஃபாரினுக்கு போயிட்டு வான்னு சொல்லி கொடுத்து விட்றாங்க. ஒரு மனிதன் ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இவன்ட்டு 40,000 வாங்கிட்டான். மும்பை பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போனான். டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னவன் ஏமாற்றிட்டு கை விட்டுட்டு போயிட்டான். இப்போது அந்த பணமும் போச்சு, ஃபாரின் போகிற அந்த கனவும் போச்சு. விதவை தாய்க்கு எப்படி சொல்லுவது? அக்கா கல்யாணம் எப்படி நடக்கும்? சாகருக்கும் பயம். அந்த சிச்சுவேஷனில் அவனுடைய நண்பனை தேடி போகும் பொழுது மதியம் 1 மணி, நண்பனுடைய வீட்டுக்கு போய் நின்று கதவை தட்டும் பொழுது, வேதனையோடு அவன் கதவை தட்டும் பொழுது ஒரு சத்தம் கேட்குது. ஒரு மணி பெல் அடித்து, அந்த பெல்லின் ஊடாய் ஒரு தமிழ் சர்ச்சிலேருந்து, என்னை தேடுகிற நீ கைவிடப்படுவது இல்லை என்கிற சத்தம். சங்கீதம் 9:10. கர்த்தர் கைவிடலை. ஃபாரின் போனால் அக்கா திருமணம் நல்லபடியாக நடந்துச்சு. கர்த்தர் ஆசீர்வதிச்சா உங்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு சொன்னி, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது இல்லை, நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். அப்படியே செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.